ஹாய் வணக்கங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது திருமலாவில் நாங்கள் சர்வீஸுக்குன்னு போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தாங்க. இங்கே நாங்கள் 7 days சர்வீஸுக்கு போயிருந்தோம். 3 months பிஃபோரே நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடியோ வந்து கபிலர் தீர்த்தம்ங்க, திருப்பதியிலேயே இருக்குது கீழே. இங்கே நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு ஈஸ்வரன் கோயிலுங்க. இங்கே ஈஸ்வரன் தான் மெயினாக சன்னதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த தீர்த்தம் இன்றைக்கி சம்மராக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. மற்ற சீசன்லலாம் நல்லாவே இருக்கும், தண்ணி நல்லா வேகமாக இருக்கும். இங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அலமேல் மங்கபுரம் போயிட்டு இங்கே கும்பிட்டுட்டு நாங்கள் மலையை திருமலாவுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கே நாங்கள் அப்ளை பண்ணணுன்னா 3 months பிஃபோரு ஆதார் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து புக் பண்ணணும். இது 7 days அங்கே சர்வீஸ் டியூட்டிங்க. லாஸ்ட் டைம் எங்களுக்கு 4 days கீழே மேலே 3 days கிடச்சிது. இந்த தடவை 7 daysம் நாங்கள் மேலேயே இருந்தோம். நமக்கு தங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலேயே வசதி இருக்கும், நல்லா அருமையாக இருக்குங்க. சேவா சதனன்னே பேர். அங்கே நாங்கள் வந்து தங்கிட்டோம். 1 day பிஃபோராக நாங்கள் போயிடுவோம். அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அங்கே போய் எப்படி டியூட்டின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த தடவை எங்களுக்கு அன்னதானம்லேயே தான் கொடுத்தாங்க. 6 days வந்து அன்னதானம்லேயே போயிடுச்சு. டிடிடி ஸ்டாஃப் கேன்டீனில் 5 days அன்னதானம் ஒரு நாள் டெம்பிள் டியூட்டிங்க. அது இந்த தடவை எங்களுக்கு கிடச்சிது ஏகாந்த சேவா டியூட்டி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 4 hours 5 hours டியூட்டிங்க. இந்த தடவை நாங்கள் கவர் பண்ணது மெயினாக அனந்தாழ்வார் தோட்டம், கபிலர் தீர்த்தம், அலமேலு மங்காபுரம், வராக சுவாமி கோயிலுங்க. அப்புறம் நம்ம அங்கே பேக்கேஜாக இருக்கிற திருமலாவில் ஜாபாலி, பாபநாசம், வேணுகோபால சுவாமி டெம்பிள், அப்புறம் ராமபாதம், ஆகாசகங்கை, ஸ்துலா துயிரணம், மாட வீதியை சுற்றி வருவோங்க. முடிஞ்ச வரைக்கும் மாட வீதியை சுற்றி வரும்போது தான் இந்த அனந்தாழ்வார் தோட்டம் இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு, அதாவது 23/2/2025 அன்னைக்கு அங்கே அனந்தாழ்வார் ஜெயந்தின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் நேராக அங்கே போய் தான் இறங்கினோம். அவரோட தலைமுறை வாரிசு இருக்கார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே நாங்கள் கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் அடுத்தது நாங்கள் எங்கள் திங்ஸோட சேவா சதன் போனோம். அங்கே நாங்கள் போய் ஃபஸ்ட்டு எங்களோட ஐடி இதெல்லாம் காமிச்சு, ஆதார்லாம் காமிச்சு ஃபோட்டோ எடுத்து ஐடி கொடுத்துருவாங்க. உடனே இதுவும் ஸ்கார்ஃபும் கொடுத்துருவாங்க. அப்போ இருந்து நான் அடுத்த நாள் என்ன டியூட்டி எங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம அங்கே போய் டியூட்டி பண்ணலாங்க. இதுதான் அனந்தாழ்வார் தோட்டத்தோட உள்ளே இருக்கிற இது. அன்னைக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப அமைதியான இடம். நம்ம அங்கே 300 ரூபாய் அந்த இதெல்லாம் கூண்டில் இருக்கும் இல்லைங்களா, அங்கேருந்து நம்ம பார்த்தா இதெல்லாம் தெரியும். பட் இது இப்போ தான் நான் இங்கே 2வது தடவை போகிறேன். போன வருஷம் ஒரு தடவை போனேன், இந்த வருஷம் ஒரு தடவை போயிருக்கேன். இது உள்ளே ஃபுல்லாக அவரோட வாழ்க்கை எப்படி இது அப்படின்னு வரலாறு அதெல்லாம் போட்டிருக்காங்க. கல்யாணம் ஆனது, பெருமாளை தரிசனம் பண்ணது எல்லாமே. இவங்க என்ன பெருமாள் வந்து இவரோட மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா வந்து இவங்களோட லக்ஷ்மி எல்லாம் வந்து இவங்களோட வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் ஒரு தடவை ஆண்டாள் சன்னதி வந்து இங்கே இருக்க மண்டபத்தில் வந்து எழுந்தருளியே இருப்பாங்களாம். இங்கே இவர் அமைச்ச அந்த புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது. இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணலாங்க. தியானம் பண்ணுறதுக்கு, மெடிடேஷன் பண்ண ஒரு அருமையான இடம். இங்கே இப்படி தான் இருக்கும். அனந்தாழ்வார் தோட்டம்னே போட்டிருப்பாங்க முன்னாடி. இது வந்து சேவா சதனங்க. ஜென்ஸுக்கு ஒரு தனி பில்டிங்கு, லேடிஸ்க்குன்னு தனி பில்டிங் இருக்கும். ஜென்ஸ் பில்டிங்கில் போய் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட ஆதார் சப்மிட் பண்ணிவிட்டு எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டோம்னா அவங்க அடுத்த லேடிஸ் பில்டிங்கில் எங்களுக்குன்னு எல்லாமே சேஃப்டி மெஷர் எல்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் மாட வீதி சுற்றி வரும்போது அப்பப்போ நான் எடுத்த ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம். வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க இந்த டைமு. அதனால் போயிட்டு நாங்கள் போன டைம் கரெக்டான டைம் தான். நாங்கள் இருந்த டைமில் என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ, பூ கட்டுறது பண்ணுவோம். முந்திரி கட்டிங்க்கு நாங்களே போனோம். பூ பொறிக்கிறது, துளசி பொறிக்கிறதுக்கு பண்ணோம். இந்த தடவை நாங்கள் தனியாக இப்போ ஃபஸ்ட்டு போனது நாகதீர்த்தம்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஹாத்தி பாபாக்கா மந்திருங்க. சுபதம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அங்கே வந்து பெருமாளும் ஹாத்தி பாபா மந்திர் அவரும் வந்து தாயம் விளையாடுற இடம். இது ஆஞ்சநேயர் இருப்பார் இங்கே. அந்த வழியாக உள்ளே போனோம்னா இங்கே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட இருந்த விளையாண்ட இடம், அங்கெல்லாம் கிருஷ்ணர் இருப்பார், அதெல்லாமே பார்த்து கும்பிட்டுட்டு, சீதாராமா இருப்பாங்க, எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு நம்ம வரலாம். அங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட்டு தான் நான் இப்போ காமிக்கிறது. 7 கோபுரம் தெரியும்னு சொல்லுவாங்க.
அங்கேருந்து நான் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். அதுதான் இது. இதோட என்ட்ரன்ஸு இதெல்லாமே இங்கே இருக்குது. நான் சின்னதில் அப்பாவோடு வந்தது தான். அப்புறம் இப்போ 2-3 தடவை வந்திருக்கேன். அவர் இங்கே ஐயர் என்ன வந்து அங்கே இருக்க சாலை கிராமமெல்லாம் காமிச்சிட்ருக்குறாருங்க. நாங்கள் அன்றைக்கி ஒரு தடவை புஷ்கரணியில் குளித்தோம். எல்லாமே போனால் எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து லேடிஸ்க்கு உண்டான ஒரு பில்டிங்குங்க. இதுதான் அந்த நாகதீர்த்தம்னு சொன்னது. இந்த இடம் நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு போனேன். உள்ளே வந்து நாகர் சிலைலாம் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்க. இங்கே வந்து பௌர்ணமிக்கெல்லாம் நல்லாயிருக்கும், நாகரெல்லாம் அப்பப்போ தென்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டோம். அங்கே ஒரு சின்ன இதெல்லாம் குகை மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த பக்கத்துலேயே பாருங்கள், அங்கே வந்து ஒரு மரம் தான் இது, ஆனால் நாகர் வடிவில் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அப்படியே சுற்றி வந்து கும்பிட்டுட்டு இதெல்லாம் இங்கே ஏதோ குகை மாதிரி இருக்குது அடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தியானம் பண்ணுவார் ஒரு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப அமைதியாக இருந்தது. இது வந்து பக்கத்துலேயே இருக்க நவநீத சேவான்னு ஒன்று இருக்குங்க. லாஸ்ட் டைமும் நான் பார்த்தேன். அங்கே இருக்கிற இடம் கோமாதா இருக்கும். அங்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்க. யானை இருக்கிற இடம் எல்லாமே அங்கே தான். அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெங்கமாம்பா சமாதி, ஜீவ சமாதி, நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி மாட வீதிக்கு வந்துட்டோம். நாங்கள் எக்ஸாம் டைமுங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க இந்த தடவை. எல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. இது அனந்தாழ்வார் ஜீவ சமாதி இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அவர் அந்த தோண்டின ஒரு குளம் இன்னும் இருக்குது. அந்த தோட்டத்தில் இருந்து இன்னும் பூக்கள் அங்கே சாமிக்கு போயிட்டுருக்கு. இதுதான் அவரோடது குளம். ராமானுஜர் புஷ்கரணின்னு போட்டிருக்காங்க. அந்த குளம் இது அனந்தாழ்வார் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண குளம். இங்கே வந்து பெருமாளுக்கு பண்ண அபிஷேக தண்ணிலாம் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம். பக்கத்தில் அந்த தோட்டம் இருக்குது. இங்கே இதெல்லாம் நம்ம உள்ள கூண்டில் இருக்கும்போது பார்த்துருப்போம். அந்த சீதகம் இது மண்டபங்க. இங்கே நாங்கள் அப்படியே சுற்றி வந்தோம். தசாவதாரம் எல்லாம் அந்த இதில் வந்து செவரில் வச்சு பதிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் அப்படியே கும்பிட்டுட்டு சுற்றி வந்தோம். இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு திருப்பதி திருமலாக்கு வரும்போது பார்க்க மாட்டோம். ஆண்டாள் இருக்காங்க, பெருமாள் இருப்பார், அவங்களோட குடும்பம் அனந்தாழ்வாரோட ஃபேமிலி அப்படின்னு அங்கே போட்டிருக்காங்க. அவதாரங்களை இங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு 12 பேர் போனோங்க. அனந்தாழ்வாரோட மத்தியானம் லஞ்சு நாங்கள் மேக்ஸிமம் அன்னதானமில் சாப்பிடுவோம். டிஃபனு டின்னர் மட்டும் வெளியில் சாப்பிடுவோம். தங்கறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்கும். தங்கறதுக்கு டார்மெட்ரி கொடுத்துருவாங்க. அங்கேயே பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஹாட் வாட்டர் நல்லாயிருக்கும். பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நான் காமிக்கிறது சேஃப்டியும் கூட. வீடு இப்போது அவரோட தலைமுறை இருக்க வீடு இங்கே தான். நாங்கள் ஃபுல்லாக தோட்டம் தான். போன தடவை இங்கே பூ பறிச்சதெல்லாம் கட்ட சொன்னாங்க. எல்லாம் கட்டி விடுவாங்க. இந்த தடவை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக பறிக்க சொல்லியிருக்காங்க. இந்த தடவை அதை பண்ணோம். கோயிலோட அப்படியே பேக் சைடில் இருக்குங்க. இந்த தடவை நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்கல, எந்த டிஸப்பாயின்மெண்ட்டும் இல்லை. இங்கே மெடிடேஷன் பண்ணால் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும்னு சொன்னனால இங்கே வந்து உட்காந்துருக்கோம். மகாலட்சுமி அம்மனோட சன்னதி இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே. இது இந்த கிருஷ்ணர் நாம் அந்த டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா, அங்கே அந்த கூண்டு மாதிரிலாம் வச்சுருப்போம்ல, அங்கேருந்து நம்ம நடந்து வரும்போது பார்ப்போம். இது எல்லாமே அனந்தாழ்வார் தோட்டத்துக்கு பக்கத்து கேட்டில் இருக்குங்க. இந்த தடவை தான் நான் போனேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே தான் துளசியெல்லாம் பொரிச்சு கொடுக்க சொன்னாங்க, பொரிச்சு கொடுத்தோம். என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம். மெயினாக டேகும் ஸ்கார்ஃபும் போட்டுப்போம்.
இவர் தான் அனந்தாழ்வாரோட வாரிசு. இவர்கிட்டயும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டோம். 4 மாடு வீதியில் இருக்கிற கோயில்கள், லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், பெருமாள் இங்கே இருக்காருங்க. எல்லாத்தையும் அப்படியே கும்பிடுவோம். இங்கே நாங்கள் வராகமூர்த்தியை கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு போன உடனே அவரை கும்பிட்டுட்டு தான் பெருமாளே தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதோட க்யூ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இங்கே நிற்கிதுன்னு. மாட வீதியில் இருக்கிற ராதாகிருஷ்ணர் கோயிலுங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஹயக்ரீவர், இந்த எல்லா கோயிலுமே நாங்கள் கும்பிட்டோம். பெருமாள் திருப்பதி பெருமாள் இருக்கிற தங்க கோபுரம், இது வந்து ராம்பகிஜி ஆப்போசிட்டில் இருக்கிற தசாவதாரம் அந்த இது வச்சுருந்தாங்க. டெய்லியுமே ஈவினிங் 4:30 அந்த டைமுக்கு சாமி வந்து சகசர தீபாஷ்டமின்னு ஒன்று நடக்குதுங்க. அப்போ வந்து டெய்லி சாமி இங்கே 4 மாதம் அப்போ வந்து இதை நாங்கள் அன்றைக்கி பார்க்க போகிறதுனால அதுக்கு அந்த டைம் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாமியை இங்கே போய் பார்க்குறது. வராகமூர்த்தி கிட்ட வந்து எங்களை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் யாரையும் அலோவ் பண்ணல. நாங்கள் தூரமாக இருந்ததை தான் பார்த்தோம். அதனால் ஃபுல்லாக என்னால் ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. எல்லோரும் நிறைய பேர் தட்டில் ஆரத்தி எடுக்கிறாங்க. இவர் பேடி ஆஞ்சநேயருங்க. அதுவும் கும்பிட்டுட்டு இதுதான் ஹாத்தி பாபாக்கா மந்திர். அந்த சுபதம் ஆப்போசிட்டில் ஒரு 10 படிக்கட்டு ஏறுங்க. அங்கேருந்து எடுத்த வியூ இது பாருங்க. 7 கோபுரம் தெரியும்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேடி ஆஞ்சநேயர்லேருந்து இது நாங்கள் தங்கியிருந்த இடம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் இதை சுற்றி மாட வீதியில் நடந்து வந்தோம். இது வந்து கீழே நாங்கள் திருப்பதி வந்துட்டோம். அங்கே இருக்கிற ரெப்ளிகா அந்த கோயில் மேலே இருக்க கோயில் மாதிரியே இங்கே கீழே இருக்க ஒரு கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அதை நமுனா கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கோயிலெல்லாம் வீடியோ உள்ளே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இறங்கி வர வழியெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அந்த கோயிலை நாங்கள் சாமி கும்பிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு சிவனும் இருக்காருங்க. அதுவும் நல்லா அலங்காரம் நல்லா பெருசாக இருந்தது. அவரை சாமி கும்பிட்டு அடுத்தது நாங்கள் போனது லலிதா பீடம்ட்டு. லலிதா பீடம், அகஸ்தியர் கோயில், கோவிந்தராஜப்பட்டினம் இதெல்லாம் நாங்கள் கீழே பார்த்தோம். இது அந்த நமுனா கோயிலுக்கு பக்கத்துலேயே. இதெல்லாம் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கிறது வந்து லலிதா பீடம். இந்த கோயிலுக்கு நான் லாஸ்ட் டைமும் போனேன், இந்த தடவையும் போயிருந்தேன். இதுதான் அந்த கோயிலோட அமைப்புங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோயில். இப்படி உள்ளே போய் சிங்கம் வழியாக வாய் வழியாக உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து வகுல மாதா கோயில் போயிருந்தோம். இந்த தடவை அது எங்களால் கவர் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சு, பூட்டியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலாஸ்திரி போகல இந்த தடவை. பட் இந்த கோயிலெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக எல்லா சாமியுமே வச்சு பேரோடு வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க அலங்காரம். இது அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குங்க. சுற்றி வந்துட்டு அப்புறம் உள்ளார போய் லலிதா அம்பிகையை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு இந்த கோயிலில் இருக்குங்க. இதுவும் அமைதியான ஒரு கோயில் தாங்க. கீழே நம்ம போன தடவை இஸ்கான் டெம்பிள் கூட்டிகிட்டு போனாங்க. அதுவும் ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் போயிருந்தோம். அலமேல் மங்கபுரம், காலாஸ்திரி, லலிதா பீடம், அப்புறம் வகுல மாதா கோயில், இஸ்கான் டெம்பிள் இதெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. கபிலர் தீர்த்தம் எல்லாமே போயிருந்தோம் லாஸ்ட் டைமும். இந்த தடவை ஒரு 2 கோயில் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். கோவிந்தராஜப்பட்டினம் போனோம், அதுவும் நல்ல கூட்டம். புதுசாக போனது அகஸ்தியர் கோயிலுங்க, நமுனா ஆலயம். ரொம்ப இதெல்லாம் நல்லா இருந்தது, பார்க்க வேண்டிய கோயிலுங்க இதெல்லாம். நம்ம இந்த மாதிரி போனால் தான் பேக்கேஜில் போய் பேசிவிட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியும். 1 டே ட்ரிப் மாதிரி போனோம்னா இதெல்லாம் நம்மளால் கவர் பண்ண முடியாது. திருப்பதியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எல்லாமே.
இது லென்த்தி வீடியோ தாங்க. 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் முடிக்க முடியல. கண்டென்ட்டும் நிறையா இருந்தது பேசுகிறதுக்கு. பட் அந்த வீடியோவோட என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இது எல்லாமே அந்த லலிதாம்பிகை அந்த கோயில் பீடம் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி வர இடம் தான். எல்லா கோயிலோட இது வச்சுருந்தாங்க. சக்தி பீடங்கள், எல்லா சக்தி பீடங்களோட ஃபோட்டோஸு சாமியோடது எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகான கோயில் இது. எல்லா சாமி இதுவுமே வச்சுட்டாங்கங்க. ஆஞ்சநேயர், பைரவர், பெருமாள், சங்கராச்சாரியார்ன்ட்டு இதுதான் அங்கே உள்ளே இருக்க கோயில் லலிதாம்பிகைங்க. எல்லா அர்ச்சனையும் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா வைப்ரேஷன் இருக்குது இந்த கோயிலையும். நாங்கள் நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம். இப்படி தான் வெளியில் இருக்கும். லெஃப்டில் போய் ரைட்டில் வர மாதிரி இது அகஸ்தீஸ்வரர் கோயிலுங்க. இதுவும் நாங்கள் புதுசாக ஒரு சிவன் கோயில் தான் போயிட்டு வந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பூ எடுக்கிறதுக்கு போனால் ஒரு பூ கூட ரொம்ப கோவம் வந்து கட்டையை வச்சுட்டு ஒரு செடிங்களை ஒழுங்கிட்டு வச்சு 2 பேர் வர போக மாயமாட்ட வெளிச்சம் தெரியுது, யாரும் தெரியுது. இப்போ குளிக்கிறதுக்கு போனால் எஸ்கேப் ஆகிடும். இந்த மாதிரி அரை மணி முட்டிட்டு இவரோட விளையாண்டு போன்னு சொல்லி 2 பேரும் பிடிப்பட்டு போட்டோம். 2 பேரும் கட்டி போட்டோம். கட்டி போட்டது அடிக்கிறதுக்கு போனேன். பெருமாள் இதுக்கு முன்னே நடிச்சுட்டார். இதுவே இன்னும் வாசியால கட்டப்பட்டாங்க. எலும்புலாம் போய் புத்தூர் போக வேண்டியது ஆம்பளால விட்டு ஓடி போயிடுது. அந்த ராத்திரி வந்து போன அந்த அர்ச்சகனுக்கு நாளைக்கு காலையில் கோவில் தர்றாக்கா இந்த இடத்துல இந்த அம்மா இருக்காங்க. 2 பேரும் கட்டி போட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டு வந்துட்டேன். என்ன அந்த அம்மாவில் நீங்கள் கோவில் பூஜையெல்லாம் பண்ண முடியாது. ஆண்டார்கிட்ட அந்த அம்மா இருக்க, அந்த அம்மாவை மரியாதை போய் கூப்பிடுவா. பண்ணுறதுலாம் இவர் அவங்க போய் பண்ணு பார்த்தா பார்த்தோன்னு கேளுமா அப்படின்னு ராத்திரி 2 பேர் கட்டி போட்டுருந்தோம்னா அது தெரிஞ்சா நான் அவங்க கிட்டே இருந்திருப்பேன். நானும் ஓடி போயிருக்கேன். அவர் எங்கே பேர் தெரியல. ஆட்டு ஆத்துக்கோம் எங்கே இருக்கும் அது தெரியாது சுவாமி. பேர் தெரியுமா? பேர் தெரியும். ரொம்ப இந்து சாம்பிரதாயத்தில் தொம்நாட்டி வந்து அவன் சொல்ல மாட்டேன்னா யாருமானா உன் பொண்ணா அதான் பெற்றனா சீதாதேவி சூசிவன் வேலையா இருந்தாக்கா நெருக்க மகாராஜ வளர்த்து அவர் அப்பா ஆயிட்டு. அது மாதிரி ஆண்டாளை வந்து சூசிவனத்தை கற்று பெரிய அவர் அப்பா ஆயிட்டு. நான் அவங்க தோட்டத்தில் கெடுத்தேன். நீங்கள் அப்பா நான் அப்பான்ற பொண்ணுன்ற ஆத்துக்கார பேர் சொல்ல மாட்டோம். எங்கே இருக்க சொல்ல மாட்டோம். விட மாட்டேன் அப்படின்னா நீ உடங்களோ இல்லையோ அதை அவர் பார்த்து போய் மனசில் அந்த மாதிரி நினச்சிது. பேசிட்டே இருந்துச்சு. அங்கேயிருந்து கோவில் வந்து சுவாமி தாயார் அந்த அம்மா எல்லாருக்கும் பூஜைலாம் பண்ண முடியும். இப்போலாம் கேட்ட பேர் சொல்ல மாட்டேன்னு தாயார் அவர் அவசதி தான் எனக்கு தெரியுது. கோவில் கைங்கெல்லாம் நின்று போச்சு சொன்னா ஒரு பெரிய கோழியை வச்சுட்டு அந்த அம்மா எடுத்துட்டு குட்டி குழந்தையாக இருக்கு. அந்த கோழியை வச்சு இவரை எடுத்துன்னு போய் அப்பா வந்து பொண்ணை எடுத்துன்னு போய் அவங்க போனவங்க வட்டத்தில் போட்டு அதனால் வட்டத்தில் இருக்கிற அவங்க வந்து எங்கள் பொண்ணு பெருமாள் எங்களுக்கு மாப்பிள்ளை என்ன மவா கட்ட எங்கள் சொத்து இது மாமனார் சொல்கிறோம். விளையாடுற இடம் அது கூட ஏன் துளசி போடுறது பூ போடுறது காசா அர்ச்சனைக்கு அந்த பரம்பரை நாங்கள் 26வது பரம்பரை.
ஐயா இங்க சித்திரன்னு கொண்டு போற மாதிரி கூடையில ஒரு போட்டிருக்காங்க இங்க. அதுவா? ஆமாங்க ஐயா. அது ஒன்றும் இருக்காது. அது அதாவது சொல்லுங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து நவநீதம் சேவாவோட வீடியோ. போயிட்டு வந்த சேவா பற்றி கேட்டதுக்கு தேங்க்ஸ்ங்க. டி. நடராஜன்.